ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே. நம்ம வீட்டில் என்ன லன்ச் பண்ணணும்னு பார்க்கலாம். நான் ஒரு vlog மாதிரி எடுக்கிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டு மத்தியானம் லஞ்சை. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இட்லி சாம்பாரும் கோஸ் பொரியலும் தான். அது வாங்க நம்ம இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ சாப்பாடு வெந்துட்டுருக்கு, ஓரளவு வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம சாப்பாடு இறக்கிடலாம். இப்போ இந்த அடுப்பில் நம்ம கோஸ் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாம். கடுகு நல்லாவே வெடிக்கட்டும். இப்போ கடுகு நல்லாவே வெடிச்சிட்டு நான் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைன் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லாவே வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. நான் ஒரு 10 கிராம் சிறுபருப்பு வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இது கூட கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இது எத்தனை வதக்க விடுங்க. இப்போ நல்லாவே எல்லாமே ஒன்று சேர்ந்து வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் நல்ல ஒரு 1/2 கிலோ கோஸை நல்லா கழுவி ஃபைன் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்ல ஒரு ஜல்லலையை போட்டு வடிச்சு இப்போ அதை நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுலேருந்து தண்ணி வரும், அதனால் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். நல்லாவே வதங்கட்டும். இப்போ இந்த கோஸ் பொரியலுக்கு மசாலா அரைச்சிக்கலாம் லைட்டாக குறகுறப்பா. அதுக்கு நான் ஒரு கைப்பிடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 2 சின்ன வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகா, எடுத்திருக்கேன். ஒரு 2 பல்லு பூண்டு, கொஞ்சமாக சீரகம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு குறகுறன்னு திரிச்சுக்கோங்க. இப்போ சாப்பாடை வடிச்சாச்சு. இன்னொரு அடுப்பில் நம்ம குழம்பு கூட்டிக்கலாம். நான் ஒரு தக்காளி, ஒரு 4-5 வெங்காயம் தோல் சீவி எடுத்து போட்டிருக்கேன். அது கூடவே ஒரு முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், பீன்ஸு எல்லாமே நான் ஒவ்வொன்றும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இட்லி சாம்பார் நீங்கள் எல்லா காய்கறியுமே போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், மாங்காய், பீன்ஸு, அவரைக்காய், வாழைக்காய் இதெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம வேக வச்சுக்கலாம், குழம்பு எடுத்து கூட்டிக்கலாம். இப்போ நான் இதில் கொஞ்சமாக வத்தப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூனு. நம்ம தனியாக இதுக்கு ஒரு பொடியை அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பொடியில் ஏற்கனவே எரிப்பு இருக்கும், அதனால் நம்ம கம்மியாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக காயப்பொடி ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன், சின்ன ஸ்பூன். இப்போ கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அந்த காய் நல்லா வேகட்டும், நல்லா உப்பு வரமா சூப்பராக இருக்கும். இப்போ இதில் புளித்தண்ணி ஊற்றிடலாம். நான் ஒரு 2 சொலை எடுத்து புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அம்மா கரைச்சி தந்தாங்க, நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா காய் முங்குற அளவுக்கு நம்ம காயை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் தண்ணி சேர்த்துப்போம். இந்த அளவுக்கு போதும். மூடி போட்டு நல்லா காய் கொதிச்சு வரட்டும் நல்லாவே. இப்போ கோஸ்லேயே தண்ணி இருக்குது, நான் தண்ணி ஊற்றவே இல்லை. நான் கம்மியான ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுட்ருக்கேன். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். தண்ணி இருக்குது கோஸில். இப்போ மூடி நல்லாவே இது வதங்கட்டும். இப்போ அதே மாதிரி குழம்புக்கு நம்ம மசாலா வச்சுக்கலாம். கொஞ்சமாக தேங்காய், திருவின தேங்காய், ஒரு 4 பல்லு பூண்டு, அதே மாதிரி கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணி ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 5 போட்டு நம்ம திரிச்சு எடுத்துக்கலாம், கொஞ்சம் குறன்னு. இப்போ குழம்புக்கும் இதே மாதிரி குறவரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஓரத்தில். இப்போ கோஸுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, பொடி உப்பு. இப்போ கோஸ் பொரியல் ஒரு 3/4 பதம் வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயோட அந்த குறகரப்பாக அரைச்சதை போட்டுக்கலாம். அப்போ ரெண்டும் வேகிறதுக்கு பச்சை வாசனை போகிறது கரெக்டாக இருக்கும். ஒரு கை தேங்காய், ஒரு 5 பச்சை மிளகா, ஒரு சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக சீரகம் போட்டு நான் குறகரப்பாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஆட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுப்போம். ஒன்று போல் வதக்கி விட்டு பச்சை வாசனை போகட்டும் நல்லாவே. இப்போ நம்ம சேர்த்த காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நான் ஒரு தோரம்பருப்பு, ஒரு 75 கிராம் தோரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா அவிச்சு கொஞ்சமாக காய்ப்பொடி, உப்பு எல்லாம் போட்டு நல்லா அவிச்சு எடுத்துருக்கேன். இப்போ இந்த குழம்போட நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். நல்லாவே கலந்து விடுங்க குழம்ப. இப்போ நம்ம குழம்புல அரைச்சிட்டு தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம், தேங்காய், சின்ன வெங்காயம், இது 3 சேர்த்து அரைச்சிருக்கோம் குறகுறப்பா. என்ன தண்ணினா நம்ம பருப்பு அரைச்சி சட்டியில் உள்ள தண்ணி, தேங்காய் ஜாரில் உள்ள தண்ணி எல்லாம் தண்ணியும் கலக்கி நம்ம இதில் ஊற்றிடுவோம். நான் சொன்ன பொடி இந்த பொடி தான். இதுதான் இட்லி சாம்பார் பொடி. இதுக்கு மசாலா உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போலாம் இந்த மசாலா எப்படி அரைக்கணும்னு நான் சொல்லுவேன். இப்போ இந்த பொடியை ஒரு 4 ஸ்பூன் நம்ம கரைச்சி குழம்புல ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த பொடியை நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொடியை நான் கரைச்சிட்டேன். நம்ம இப்போ குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கட்டியாகவே கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை நம்ம ஆட் பண்ணி இப்போ மாங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லாவே கூட்டியாச்சு. இப்போ குழம்பு நல்லாவே கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் குழம்பு தாளிச்சு மட்டும் தான் கொடுத்துட்டு பாக்கி. இப்போ பொரியல் நல்லாவே வதங்கிட்டு இருக்கு. இன்னும் லைட்டாக வதங்கணும். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பொரியல நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றி லாஸ்ட்டாக இறக்கும்போது பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக சாப்பிட்றதுக்கு மனமாக இருக்கும். இந்த முட்டைக்கோஸ் பொரியலில் நான் பிளெயினாக பண்ணியிருக்கேன். இது கூட நீங்கள் பச்சை பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் இதுமான பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் முட்டைக்கோஸ் பொரியலில். நான் இன்றைக்கி சிறுபருப்பு மட்டும் சேர்த்துருக்கேன் அதில். இப்போ நம்மளோட எம்மி முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆகிட்டு நல்லா பொத்தி அமுக்கி மூடி வச்சிடலாம். பொரியல் ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு மூடி போட்டு மூடிடலாம்.
இப்போ குழம்புமே நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ குழம்பு தாளிச்சு போட்டு வேண்டியதான் பாக்கி. அதுக்கப்புறமா அப்பளம் பொரிக்கணும், அவ்வளோதான். இதான் இன்னைக்கு நம்ம வீட்டு சண்டே சமையல். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இட்லி சாம்பார் பொடி தேவைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் கரெக்டான அளவில் நான் பொடி திரிச்சு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் வீடியோ தனியாகவே. இப்போ நம்ம குழம்புக்கும் தாளிச்சு கொட்டிக்கலாம். நான் கொஞ்சமாக ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன். நல்லாவே பொரியட்டும் கடுகு. இப்போ கடுகு நல்லாவே பொரிஞ்சிட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போயும் சேர்த்து நல்லாவே வதங்கட்டும். நல்லாவே ஒரு பொன்னிறமாக வரட்டும். நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லாவே பொன்னிறமாக வந்துட்டு இப்போ நம்ம குழம்புல ஊற்றிடலாம். இப்போ குழம்புல உப்பு காரம் மட்டும் இருக்கான்னு பார்த்தா போதும். நம்மளோட இட்லி சாம்பார் குழம்பு ரெடி ஆகிட்டு. கோஸ் பொரியல் அப்புறம் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட இட்லி சாம்பார், அதுக்கப்புறம் கோஸ் பொரியல், அப்பளம், அதுக்கப்புறமா சாதம், நெல்லிக்காய் ஊறுகாய், அதுக்கப்புறமா தயிர் எல்லாமே ரெடியாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். இதுதான் இன்றைக்கி நம்மளோட சண்டே சமையல். சண்டே ஒரு வெஜ் மெனு, ஒரு சின்ன காம்போ வெஜ் மெனு தான். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு நேமையும் மாற்றிட்டோம். நம்ம சேனலோட நேம் வந்து மாம் அண்ட் பிரேம் மட்டும்தான். குக்கிங் டைரி நான் எடுத்துட்டேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது. ஸோ மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.